வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். நம்மக்கிட்ட பாசமாக இருக்கிற நாய்கள் ஏன் ஆதரவற்று தெரு நாய்களாக தெருவில் இருக்குது? அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வியாபார பொருளாக இல்லை. அது வியாபார பொருளாக இருந்திருந்தால் தெருவுக்கு வராது. வியாபார பொருளாக எது இருக்கோ அது ஆதரவற்றோ இல்லை கேட்பாரற்றோ தெருவில் கிடையாது. அப்போது நாய்கள் அது வியாபார பொருளாக இல்லை. ஏன் வியாபார பொருளாக இல்லைன்னா, மனிதன் தன்னை சார்ந்து வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் உணவுப் பொருளாக உண்றான், உணவுப் பொருளாக சாப்பிட்றான். அந்த உணவுப் பொருளாக இருக்கும்போது நாய்கள் மட்டும் ஏன் உணவுப் பொருளாக இல்லை? அப்போ நாய்களும் உணவுப் பொருளாக இருந்திருந்தால் அது கேட்பாரற்று தெருவில் இருந்திருக்காது. அனைத்து விலங்குகளும் மனிதனுக்கான உணவுப் பொருளாக இருக்கும்போது நாய்கள் மட்டும் ஏன் உணவுப் பொருளாக இல்லை? அது எங்கே உணவுப் பொருளாக இருக்கோ அங்கே ஆதரவு இல்லாமல் தெருவில் கிடையாது. அது பாதுகாப்பான நிலையில் இருக்குது. அப்போது சில பேர் இப்போ சொல்கிறாங்க, ஏன் அதை போய் எப்படி தானே வளர்த்து தானே சாப்பிட்றது, பாசமாக வளர்த்து அப்படின்னா? ஆடு, மாடு, கோழி, முயல் இது எல்லாமே மனிதன் தான் பாசமாக வளர்க்குறான். ஆனால் பாசமாக வளர்த்த அதையே அனைத்தையுமே மனிதனே உண்றான், சாப்பிட்றான். அப்போது ஏன் அதை மட்டும் சாப்பிடல? நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.